ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் ஒரு ஹித் நம்ம சேனல் மண்டேலேயே நான் சொல்லியிருந்தேன். நான் இது எந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் பேச போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பட் ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைபர் எந்தெந்த கம்பெனிஸ் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். பட் நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த கம்பெனி நான் வாங்க மாட்டேன். ஸோ இந்த வாரம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த எல்லா கம்பெனி எப்படி இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் கம்பெனி ஆர் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கம்பெனி, அதர் தென் தட் பவர் சப்ளையிங் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனியை நான் இப்போ சொல்லிடுறேன், நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் பவர் சப்ளையிங் கம்பெனி கூட. ஸோ இன்கேஸ் இது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு போய் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தான் சப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். இட்ஸ்னா கவர்மெண்ட் கம்பெனி, நான் அதை இப்பயே சொல்லிடுறேன். ஸோ என்டிபிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்றது இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, பவர் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி. பல கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் போட்டு டெவலப்பும் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கோ சேல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யாருக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் யூட்டிலிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சேல் பண்ணுறது. அதர் தென் தட் இந்த மாதிரி கெயில் அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற பவர்ஸும் இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கோல் மைனிங், சூப்பர்வென்ஷன்ஸ், கன்சல்டன்சி அண்ட் ட்ரேடிங், ஆயில் கேசஸ் எல்லாமே இந்த கம்பெனி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 3,41,517 crores. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 352 rupees அண்ட் ஸ்டாக் பிஇ வந்து 17. ஸோ ஸ்டாக் பிஇ அப்படின்றது ப்ரைஸ் டு earnings. ஸோ ₹1 earn பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸ்டாக் பிஇ. ஸோ நான் எப்பவுமே எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், விச் மீன்ஸ் இந்த கம்பெனி வாங்குற மாதிரி இருந்தால், நான் வாங்க மாட்டேன். நான் யாரையும் வாங்க வித்துருங்க அட்வைஸ் பண்ணல. நான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பெட்டர் ஸ்டாக் பிஇ 20 இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியும் ஸ்டாக் பிஇ 17 தான். ஸோ புக் வேல்யூ வந்து 158 rupees, டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 2.06%, அண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.83%, அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி வந்து 12, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 3.99%, அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவேட் பண்ணுறது 268 rupees, அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 352 rupees. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி விட கொஞ்சம் அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,22,552 crores. டெட் அப்படின்றது எப்பவுமே இதுல எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு அதாவது ஒரு ஸ்டேட்டோடைய பவர் சப்ளைக்கு கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் இவங்களுடைய காசு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் அவங்க ரீபே பண்றதுக்குள்ள இவங்களுக்கு நெக்ஸ்ட் யூட்டிலிட்டிஸ் தேவைப்படும்ல. ஸோ இவங்க நெக்ஸ்ட் பவரை கிரியேட் பண்றதுக்கு காசு தேவைப்படும். அப்போ கடன் வாங்குவாங்க. எப்பவுமே கடன் அதிகமாகவே இருக்கும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51%. யார் ஓன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்ணுது. அண்ட் இவங்களுடைய நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ பேசிக் என்னென்ன பண்றாங்க, கன்சிஸ்டன்சி, கோல் மைனிங் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் அண்ட் சேல்ஸ் ஆஃப் பவர்ஸ் மூலியமா தான் வருது. இவங்க வந்து பல்கா ஹோல்சேல சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்க் அமௌண்ட்டா வந்து பவர்ஸ் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டேட் பவர் யூட்டிலிட்டிஸ்க்கு சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 93% ஆஃப் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்தா வருது. அண்ட் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91% ஆஃப் ரெவன்யூ அதுல இருந்தா வந்துட்டு இருக்கு. அண்ட் அதர்ஸ் வந்து 9% வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன், எனர்ஜி அண்ட் இந்த கன்சல்டன்சி, ஸோ இதெல்லாம் கோல் மைனிங் எல்லாமே சேர்த்து ஒரு 9% ஆஃப் ரெவன்யூ தான் வருது இந்த கம்பெனிக்கு. ஸோ மிச்சம் 91% வந்து பல்கா பவர் சேல் பண்றது மூலியமா தான் வருது. ஸோ இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பவர் பிளான்ஸ் ஓன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 89 பவர் பிளான்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இதுல வந்து கோல் மூலியமா ஒரு 81%, அண்ட் கேஸ் அண்ட் லிக்விஃபைட் பிளான்ஸ் வந்து ஒரு 9%, ஹைட்ரோ வந்து ஒரு 5.1%, அண்ட் ரெனியூவபிள்ஸ் வந்து ஒரு 4.9%. இதுல கோல் வந்து கிட்டத்தட்ட 59 ஜிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. விச் மீன்ஸ் சப்ளை பண்றது அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் லிக்விட் ஃபியூல் பிளான்ஸ்ல வந்து ஒரு 6.5 ஜிகாவாட்ஸ், அண்ட் ஹைட்ரோல வந்து ஒரு 3.7 ஜிகாவாட்ஸ், அண்ட் ரெனியூவபிள்ஸ்ல வந்து ஒரு 3.3 ஜிகாவாட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்கு அந்த பவர்ஸை சப்ளை பண்ற அளவுக்கு. அண்ட் ரா மெட்டீரியல் சோர்சிங் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 8 கேபட்டிவ் கோல் மைனிங் பிளாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கோல் பிளாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 77 மில்லியன் பர் டன் பர் ஆனம், சாரி பர் டன் பர் ஆனம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 77 டன் பர் ஆனம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 22 மில்லியன் பர் ஆனம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஹையஸ்ட், அவங்களுடைய ஹையஸ்ட். அண்ட் இவங்க வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸும் வச்சிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. யார் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கூட வச்சிருக்காங்க, அண்ட் சிங்கே கொலரிஸ் கம்பெனிஸ் கூடயும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆனுவல் கான்ட்ராக்டோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 மில்லியன் பர் டன் ஆனம் அண்ட் 13 மில்லியன் பர் ஆனம். அது வந்து சிங்கேரி கொலரிஸ் கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கேஸ் சோர்சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜஸ்ட்
கேஸ் சோர்சிங் யார் அதிகமாக இவங்க கிட்ட இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயில் வந்து தான் இவங்களுடைய மேஜர் கேஸ் சோர்ஸராக இருக்காங்க. அண்ட் அக்ரிமெண்ட் சப்ளை அக்ரிமெண்ட்ஸும் இவங்க கூட போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் இது விச் மீன்ஸ் அந்த கேஸோடைய சப்ளை கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்றது. அண்ட் இவங்க வந்து ஹை பிளான்ட் லோட் ஃபேக்டர்ஸும் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 75% ஆஃப் ஹை ஃபேக்டர் விச் மீன்ஸ் அந்த தெர்மல் பவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து 75% ஆஃப் இது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு, கெப்பாசிட்டிஸை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50-50 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல, அதாவது 50% உங்களுக்கு 50% எங்களுக்கு அப்படின்ட்டு ஐஓசி இந்தியன் ஆயில் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க ரினியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் இவங்களுடைய ஓவரால் பிசினஸ் மாடல்ஸ். அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து எக்கச்சக்கமாக பே அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41% ஆஃப் டிவிடெண்ட்ஸ் பே அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை இந்த கம்பெனியில் நிறைய கான்ஸ் இருக்கு. டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ பிசினஸ் மாடல் அப்படின்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் மோஸ்ட்லி இவங்க வந்து இதுக்கு தான் நார்மல் பிசினஸ் மாடல் தான். பட் மோஸ்ட்லி யாருக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு தான் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் இன்டர்வென்ஷனும் ஃபுல்லாக கவர்மெண்டோடது. ஸோ அதனால இந்த பேசிக்காக நான் இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். அண்ட் பெர் கம்பேரிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப்ல இருக்காங்க, என்டிபிசி. அண்ட் தேர்ட் வந்து அதானி கிரீன். அண்ட் ஃபோர்த் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன். அண்ட் ஃபோர்த் வந்து அதானி பவர். அண்ட் ஃபிஃப்த் வந்து டாடா பவர். அண்ட் சிக்ஸ்த் அதானி எனர்ஜி. நான் எப்பவுமே சொல்றேன் பவர் கம்பெனி பத்தி பேசும்போது. ஸோ இன்கேஸ் எனக்கு பவர் கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷர் வேணும்னா நான் போய் டாடா பவர்ஸே வாங்கிடுவேன். பெஸ்ட் வேல்யூவேஷன்ல எனக்கு கிடைக்கும், ஒரு லாயலான இது இருக்கும். இன்கேஸ் நான் வாங்க மாட்டேன், விச் மீன்ஸ் நான் பவர் இதுல இருக்கிறத நான் வாங்க மாட்டேன். பட் நீங்க டாடா பவர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேஜர்லி யாருக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட்ஸ்க்கு அதிகமா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் கம்பேர் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் சேல் பண்றதை விட பிரைவேட்ஸ்க்கு சேல் பண்றாங்க. ஸோ பவர் கம்பெனிஸ்ல எனக்கு எக்ஸ்போஷர் வேணும்னா நான் டாடா பவரையே வாங்கிடுவேன். ஒன் ஆஃப் த எத்திக்கல் கம்பெனியும் கூட, லாயலான ஒரு கம்பெனியும் கூட. ஸோ இவங்களோட லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 5209 crores, ஏர்னிங் பர் ஷேர் வந்து 5 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,121 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 17 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 51%, அது கவர்மெண்ட். அண்ட் எஃப்ஐஸ் வந்து ஒரு 17%, டிஐஸ் வந்து ஒரு 28%. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஓன் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.10%. அண்ட் பப்ளிக் வந்து 3.04%. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் மாடல். ஸோ நான் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றது நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.